நெக்ஸ்ட் டாபிக் ஆர்டர் ப்ராசஸிங்ல ப்ரீ க்ளோசர் ஆர்டர்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது ப்ரீ க்ளோசர் அப்படிங்கிறது கேன்சலேஷன் ப்ராசஸ் தான். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு பார்ட்டி கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, 160 குவான்டிட்டிஸ் நம்ம ஆர்டர் பண்ணது நம்ம ப்ரீவியஸ் டாபிக்லயே வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ளையர் கிட்டயோ ஒரு கஸ்டமர் கிட்டயோ நம்ம ஒரு ஓவரால் ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருப்போம். ரிசீவ் பண்ணும் போது ஏதாவது டேமேஜ் கூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அப்ப நான் டோட்டலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணேன். அதுல எனக்கு ஒரு 5 குவான்டிட்டிஸ் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப பேலன்ஸ் வந்து அந்த சப்ளையர் நமக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அது எனக்கு வேண்டாம், அந்த 5 குவான்டிட்டிஸ் எனக்கு அவங்க தரவே வேண்டாம், அதை நான் என்ட்ரியே போட வேண்டாம், அது என் டிரான்சாக்ஷன்ல இருந்தே கேன்சல் ஆகணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது தான் ப்ரீ க்ளோசர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆர்டர் ப்ராசஸிங்க்கு. அதாவது பர்ச்சேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் ரெசிப்ட் நோட்டு, நெக்ஸ்ட் ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி. அதே போலதான் சேல்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சேல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் டெலிவரி நோட், அதுக்கப்புறம் ஏதாவது ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்வெர்ட் என்ட்ரி போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் சேல்ஸ். இந்த மெத்தட்ல நீங்க கீப் அப் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, என்ன பொருள் வந்து ரிட்டர்ன் நமக்கு வர வேண்டியது இருக்கு, அதாவது ரிஜெக்ஷன்ல எவ்வளவு குவான்டிட்டிஸ் இருந்துச்சு அந்த குவான்டிட்டிஸ் நமக்கு திரும்ப வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷனே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகாது. அதாவது செகண்ட் மெத்தட் படி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ராக்கிங் நம்பர் கிரியேட் பண்ணிட்டு சேல் பண்ண மாதிரியோ இல்ல பர்ச்சேஸ் பண்ண மாதிரியோ போட்டதுக்கு அப்புறமா ரிஜெக்ஷன் போட்டு நீங்க ரிட்டர்ன் பண்றது போட்டீங்கன்னா அது இந்த ப்ரீ க்ளோசர் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷன் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி ஓபன் பண்ண கம்பெனில தான் நான் ஒர்க் பண்ண போறேன். நமக்கான டிரான்சாக்ஷன் பாருங்க, 31st ஆகஸ்ட் அன்னைக்கு we decided to close a complete pending sales order raised in the name of Lakshmi Computers. Reason வந்து out of stock. அதாவது நம்ம லக்ஷ்மி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட சன்ட்ரி டெப்டர், அதாவது நம்ம கஸ்டமர். அவங்க நமக்கு கொடுத்த ஆர்டர்ல ஒரு சில டேமேஜ் பீஸ் எல்லாம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும், சேம் குவான்டிட்டி ப்ராடக்ட் வந்து ஒன்று நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், இல்ல அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்தா நம்ம குவான்டிட்டி கொடுத்த மாதிரி, அதாவது சேல் பண்ண மாதிரி டிரான்சாக்ஷனை முடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட ஸ்டாக்கே இல்ல அப்படிங்கும் போது அந்த ஆர்டர்ல இருக்க அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை நம்ம மைனஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி கிரியேட் பண்ணணும். அது வந்து ப்ரீ க்ளோசர் மெத்தட் நம்ம சொல்லுவோம். இதே நீங்க ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா, அதாவது சேல் பண்ணதுக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கம்பல்சரி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, லக்ஷ்மிக்கு நான் சேல் பண்ணதுல இருந்து பேலன்ஸ் தர வேண்டிய ப்ராடக்ட்டை நான் க்ளோஸ் பண்றேன். ரீசன் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற ரீசன்ல. ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட் எங்க போய் செக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். டேலி ஓபன் பண்ணிக்கோங்க, அதுல உங்களோட பர்டிகுலர் கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக் யூஸ் பண்ண அதே கம்பெனி தான். அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா அதுல வந்து பாருங்க, ஓவர் டியூ ரிசீவபிள் அண்ட் பேயபிள் கொடுத்துருப்பாங்க. ரிசீவபிள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர் கிட்ட இருந்து பெண்டிங் வர வேண்டிய அமௌண்ட் என்னங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டே தான். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். இப்போ நான் கேன்சலேஷன் ஆப்ஷனை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி போயிடுங்க. அதுல வந்து பாருங்க, சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லைங்களா? அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு எல்லாமே ஓபன் ஆகும். அதுல நான் என்ன பண்றேன், ஆல் ஆர்டர்ஸ் அப்படிங்கறத நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணோன்னா பாருங்க, எனக்கு சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்ல ஃபர்ஸ்ட் மட்டும் வந்திருக்கு. அதே போலதான் நான் மித்ரனுக்கும் நான் ரிட்டர்ன் வச்சிருக்கேன். ஆனா அது நான் என்ன பண்ணேன்னா செகண்ட் மெத்தட்ல போட்டேன், அதனாலதான் எனக்கு ஓபன் ஆகல. ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆர்டர் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் டெலிவரி நோட் இருக்கும், நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சேல் பண்ண மாதிரியே போட்டிருப்போம். அதனால இந்த ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வியூ ஆகும். செகண்ட் மெத்தட் வந்து ரிப்போர்ட்டிங் இல்ல, நான் இந்த மாதிரி க்ளோசர் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நார்மலா வந்து பாருங்க, எனக்கு அவங்களுக்கான எவ்வளவு குவான்டிட்டி நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம், பேலன்ஸ் எவ்வளவு வர வேண்டியது இருக்குன்னு காட்டுது பாருங்க. ஏன் இந்த 2 குவான்டிட்டிஸ் மட்டும் காட்டுதுன்னா நம்ம ரிட்டர்ன் என்ட்ரி போட்டோம். நம்மளோட சேல்ஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம டோட்டலா 150 ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருப்போம். 148 அவங்களுக்கு கொடுத்திருப்போம். 2 வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ல போயிருக்கும். நம்மளோட குவாலிட்டி இஷ்யூஸ்க்காக ரிஜெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப இந்த குவான்டிட்டி வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நார்மல் சேல்ஸ் என்ட்ரி போடலாம். இல்ல நான் அதை ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீ க்ளோசரா நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இதுல ப்ரீ க்ளோசர் ஆர்டர்னு இருக்கு பாத்தீங்களா,
ஷார்ட்கட் வந்து Alt W. இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி நம்ம இல்லாம க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல நான் வந்து என்ன 2 குவான்டிட்டியுமே க்ளோஸ் பண்றேன். அதனால 2 அப்படிங்கறத கொடுத்தேன் அப்படின்னா ரீசன் கேட்கும். எதனால நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிறது. நம்ம கொடுத்திருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கறத நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணீங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் கேட்கும். என்ன டேட்ல நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கலாம். நான் 29th ஜூலை வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நான் பண்ண மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2nd ஆகஸ்ட் அன்னைக்கு இதை க்ளோஸ் பண்ற மாதிரி போட்டுக்கிறேன். அப்ப இவங்க பேர்ல நமக்கு எந்த பெண்டிங்ஸுமே இருக்காது. இப்ப நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, சேல்ஸ் ஆர்டர்ல ஓவர் டியூ எதுவுமே இல்லை. ஓவர் டியூனாவே கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்கிறது தான். இப்ப அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் ஓவராலா க்ளோஸ் ஆயிடும். அப்ப டோட்டலா 148 தான் ஆர்டரே இருந்த மாதிரி இருக்கும். எந்த டியூவும் இல்லாத மாதிரி போயிடும். இதே ஆப்ஷன் தான் நம்ம சேல்ஸுக்கும். சேல்ஸ்லயே வந்து அவங்க நமக்கு ரீசன் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேம் ஆப்ஷனே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு ஆல் ஆர்டர்ஸ் போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா எப்பயுமே உங்களுக்கு சேல்ஸோட ஓவர் டியூ தான் ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்டை தான் நீங்க ரீசன் சொல்லி க்ளோஸ் பண்ண முடியும். இதே போல நம்ம பர்ச்சேஸ்க்கும் வந்து குவான்டிட்டி வரல, நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் போயிட்டு அதுலயும் ஆல் ஆர்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் டியூ ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, இதுல வந்து பாருங்க, நமக்கு பிராண்ட் மொனாக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம 200 குவான்டிட்டிஸ் ஆர்டர் பண்ணோம். பேலன்ஸ் வந்து இன்னும் 5 குவான்டிட்டி நமக்கு வரல. டோட்டலா 65 டேஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ சேம் அதே ப்ரீ க்ளோசர் ஆர்டர் கொடுத்துட்டு இதுல நான் ஒரு 3 குவான்டிட்டி மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா, 3 ப்ராடக்ட் வரல, பேலன்ஸ் 2 வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நான் டிலே டெலிவரி அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதனால நம்ம கேன்சல் பண்ண மாதிரி நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன டேட் கொடுக்குறேனோ அந்த டேட் நீங்க கொடுத்துக்கலாம். இதுல நான் வந்து என்னைக்கு ஆர்டர் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா 1st ஜூலை அன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் நான் ஆகஸ்டே கொடுத்துக்கிறேன். ஆகஸ்ட்ல நான் க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றேன். இதுல வந்து பாருங்க 3 ப்ராடக்ட் கம்மி ஆயிட்டு எனக்கு 2 மட்டும் பேலன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி இருக்கும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஓவராலா நான் பர்ச்சேஸ் ஆர்டர்ல பெண்டிங் இருக்க எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் போயிட்டு இதுல ஓவர் டியூ பேயபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை என்டர் பண்ணீங்கன்னா ஓவராலா யார் யார்கிட்ட எல்லாம் நம்ம பெண்டிங் வச்சிருக்கோமோ எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். Alt F1 கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு வியூ ஆகும். இதே போல நீங்க சேல்ஸுக்கும் கூட செக் பண்ணலாம். சேல்ஸ் செக் பண்றதா இருந்தா இங்க இருந்தே கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இதுல நீங்க ரிசீவபிள் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெப்டாஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீங்க அங்க போயிட்டு தான் ஓப்பன் பண்ணணும் இல்ல, இந்த விண்டோல இருந்தே நீங்க எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. க்ளோஸ் பண்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்ல திரும்ப சொல்றது ஒண்ணுதான். ப்ராசஸிங் வந்து நம்ம ஆர்டர்ல இருந்து ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க ப்ரீ க்ளோசர் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். நார்மல் டிரான்சாக்ஷனுக்கு உங்களால ப்ரீ க்ளோசர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வந்து பெண்டிங் வர வேண்டிய எல்லாத்தையுமே நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம்.